அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம். ஃபாதர் ஆஃப் ஹிப்னாட்டிசம்ங்கிறது ஆர்மன் மெக்கில். ஹிப்னாட்டிசம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய ஆள் மனசுல நம்ம கமாண்ட் மூலியமாவும் நம்மளுடைய மேக்னட் சக்தி மூலியமாவும் நம்ம ஒரு கமாண்ட் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க அதுபடியே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு மனுஷனை ஹிப்னாடைஸ் பண்ணி நாளைக்கு 12 மணிக்கு அவருக்கு விக்கல் எடுக்கணும் அப்படின்னு ஹிப்னாடைஸ் பண்ணோம்னா நாளைக்கு சரியா 12 மணிக்கு அவருக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிக்கும். இதே போல சின்ன சின்ன விளையாட்டுத்தனமா நிறைய பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு இந்த டைம்ல அவருக்கு தலைவலி வரணும், இல்ல வயிற்று வலி வரணும், இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. அது பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹிப்னாடைஸ்ல கமெண்ட் கொடுத்தது கண்டிப்பாக நடக்கும். ஹிப்னாட்டிஸ்ல 2 வகை இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஹிப்னாடைஸ், அதாவது அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துறது. இன்னொன்னு செல்ஃப் ஹிப்னாடைஸ், அது நமக்கு பயன்படுத்துறது. இந்த ஹிப்னாட்டிசம் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். அது ஹிப்னோதெரப்பி. ஹிப்னோதெரப்பி மூலியமா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள டிசீஸ், அவருக்கு என்ன உடம்புல ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நம்மளால கியூர் பண்ண முடியும். அது டிசீஸ் அப்படிங்கறத விட ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்டா இருக்காங்க, உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்குது அப்படின்னும் போது அவங்கள நம்ம பாத்தீங்கன்னா ஹிப்னோதெரப்பி மூலம் அவங்களோட உடல் எடையை குறைக்க வைக்க முடியும். இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா மனசுல செல்ஃப் கான்பிடன்ஸ் சுத்தமா அவங்களுக்கு இல்லாம இருக்கு, அவங்கள நம்ம ஹிப்னோடைஸ் பண்ணி அந்த கான்பிடன்ட்டை கொண்டு வர முடியும். அதே போல ஆழ்நிலை தியானம் இதெல்லாம் பண்ணியும் மனசு ஒருநிலைப்படலை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹிப்னோடைஸ் பண்ணி அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களோட மனசை ஒரு நிலை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஹிப்னோடைஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது செல்ஃப் ஹிப்னாடைஸ். செல்ஃப் ஹிப்னாடைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுய வசியம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சுய வசியம் அப்படின்னா நமக்கு நம்மளே ஹிப்னாடைஸ் பண்ணிக்கிறது, அதாவது வேற ஒருத்தரோட உதவி இல்லாமல் நம்மளே ஹிப்னாட்டிசம் பண்ணிக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு உடம்பு ஓவர் வெயிட்டா இருக்கு, நான் உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல என்னோட மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்க செல்ஃப் ஹிப்னாடைஸ் பண்ணி அவங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு, இல்ல எந்த ஒரு விஷயம்னாலும் பயமா இருக்கு, இல்ல ஒரு எக்ஸாம் வருது எக்ஸாம்னால பயம், இல்ல அவங்க விரும்பின வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்குமாங்கிற பயம், இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எதுவா இருந்தாலுமே செல்ஃப் ஹிப்னாடைஸ் பண்ணி நீங்க அதை கியூர் பண்ணிக்க முடியும். செல்ஃப் ஹிப்னாடைஸ் நீங்க பண்றதுன்னா உங்களுக்கு நீங்களே பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்தது மெஸ்மரிசம். மெஸ்மரிசம்ங்கிறது இதை கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா மெஸ்மர் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து இதை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதே போல ஹிப்னாட்டிசமும் கொல்கட்டால ரொம்ப ஃபெமிலியர், அதாவது வேர்ல்டு லெவல்ல வச்சாலுமே கொல்கட்டால ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹிப்னாட்டிசம் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு அதை முன்னேறி இருக்கோம். காரணம் நம்மளுடைய சித்தர்கள் தான். சித்தர்கள் சொன்ன நோக்கு வருமத்துல ஒரு சின்ன பகுதி தான் ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் எல்லாமே. நோக்கு வருமத்தை பொறுத்தளவுக்கு அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது நோக்கு வருமம் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் மெய்தீண்டா காலம். அதுல ஒரு சின்ன பார்ட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம்ங்கிறதுலாம். மெஸ்மரிசம்ங்கிறது நம்மளுடைய உடல்ல உள்ள காந்த சக்தியை பயன்படுத்தி அடுத்தவங்கள ஆழ்நிலை தூக்கத்தை கொண்டு போய் நம்ம கண்களாலேயே அவங்களுக்கு கமாண்டை கொடுத்து நம்ம நினைக்கிறத அவங்கள செய்ய வைக்கிறது தான் மெஸ்மரிசம் அப்படின்னு எனப்படும். நம்ம உடம்புல இருந்து காந்த சக்தி வெளியேறக்கூடிய 2 விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உள்ளங்கையும் நம்மளுடைய கண்கள் மட்டும்தான். இந்த 2 இடமும் காந்த சக்தியை ஈர்க்கிற பவரும் அதுக்கு இருக்கு, அதே மாதிரி வெளியேற சக்தியும் அந்த 2 இடத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இந்த 2யுமே பயன்படுத்தி மெஸ்மரிசம் பண்ணுவாங்க. அதே போல ஹிப்னாட்டிசத்துக்கும் இப்ப அதை பயன்படுத்துறாங்க. ஏன்னா பண்ணக்கூடிய வேலைகள் ரொம்ப சுலபமா முடியணும் அப்படிங்கறதுக்காக. எப்ப ஒருத்தர் ஆழ்நிலை தூக்கத்துக்கு போறாரோ அந்த நேரத்துல அவருடைய ஆழ்மனம் வெளிப்படைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம சரியான கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க நம்ம சொல்படி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரை நம்ம முழு கட்டுப்பாட்டுக்கும் கூட ஹிப்னாட்டிசம் மூலியமா கொண்டு வர முடியும். அதாவது நம்ம என்ன சொல்றோமோ என்ன நினைக்கிறோமோ அவர் அந்த வேலையை செய்யற மாதிரி இருக்கும். அதுக்காக அவர் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை ஹிப்னாட்டிசம் பண்ணி நம்ம பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் கொலை செய்யவே மாட்டேன், கொலை செய்யறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறவரை நம்ம ஹிப்னாட்டிசம் பண்ணி அவரை போய் கில் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அவர் கொலை பண்ண மாட்டாரு. காரணம் அது அவரோட ஆள் மனசுல முன்னாலே பதிஞ்சுள்ளது. இது பாத்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவரு செய்ய மாட்டார். ஆனா அதுவே அவருக்கு நீங்க தொடர்ச்சியா ஹிப்னோதெரப்பி கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அவரோட ஆள் மனசுல பதிஞ்ச விஷயம் தப்பான விஷயம், இல்ல நீ கொலை பண்றது நல்ல விஷயம் சொல்லி அவரை நீங்க நம்ப வச்சீங்கன்னா அவரு கொலை பண்ற அளவுக்கு போயிடுவாரு. சோ இதுதான் ஹிப்னாட்டிசத்தை பொறுத்தளவுக்கு ஒரே சிட்டிங்ல நம்ம நினைக்கிறது சாதிக்க முடியாது. ஆனால் அதை நீங்க கண்டினியூவா பயன்படுத்தும் போது அதை நீங்க நினைக்க சாதிக்க முடியும். ஹிப்னாட்டிசம் ஒரு கத்தி மாதிரி தான், அதை நீங்க சரியா பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு நல்லா பயன்படுத்தலாம்.
தவறா பயன்படுத்த முடியாது. அதே போல இப்ப நோக்குவருமம் ஹிப்னாட்டிசம் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோக்குவருமங்கிறது ஒருத்தரோட சம்பந்தமே இல்லாமல் அவரோட பர்மிஷன் இல்லாம அவரை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றது. ஹிப்னாட்டிசம்ங்கிறது அவங்களுடைய முழு சம்மதத்தோட அவங்களோட முழு பர்மிஷன் கொடுத்த பிறகு நம்ம அவங்கள நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசமே. அதனாலதான் ஹிப்னாட்டிசத்தை முடிஞ்ச அளவுக்கு யாருமே தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த முடியறது இல்ல. இனி வரும் பகுதியில இதுக்கான பயிற்சி முறைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். மிக்க நன்றி.